அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் வினோத். இது கங்குவா திரைப்படத்தின் திரை விமர்சனம். கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 இனக்குழுக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக ரோமானிய படையில இருந்து ஒருத்தவங்க வராங்க. சோ அந்த படையில இருந்து வரும்போது இந்த இனக்குழுக்கள் 4 குழுக்கள்ல இருந்து ஒரு குழு இன்னொரு குழுக்கு துரோகம் பண்ணுது. சோ துரோகம் பண்றவனை வந்து நம்ம படத்தோட கதாநாயகன் உயிரோட வச்சு எரிச்சிருந்தாரு. சோ அவரு எரிஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தையே அழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவருடைய மனைவியும் அவரு கூட உடன்கட்டை ஏறதமா ஏறிடுறாங்க. அந்த பையனை இவர் வந்து காப்பாத்தி இவன் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. எதுக்காகனா அந்த பொண்ணு உடன்கட்டை ஏறும் போது இந்த பையனை ஹீரோ கையில கொடுத்துட்டு போயிருது. ஆனா ஊரே எதிர்ப்பை மீறி வளர்க்கும் போது ஒரு கட்டத்துல சின்ன பையன் மனசுலயும் நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற வெறி இருக்குது. சோ அதெல்லாம் மீறி அவன்கிட்ட ஒரு அன்பு காட்டுறாரு. அன்பு காட்டி கடைசியில அந்த அன்பு ஜெயிச்சதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கிடையில என்னன்னா, இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2024 என்ன நடக்குன்னு பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய கதை என்னன்னா, இப்ப நான் சொன்னதுதான் கதையா அப்படின்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப சோதிச்சிட்டாங்க. கதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சது. அவங்க வந்து எதுக்காக இந்த கதையை எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ட்ரைபல் பீப்புள் காட்டலாம் அப்படின்னு நம்ம அப்போகுலாப்டர்ல இருந்து 300 வர எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிவா இல்லைன்னா சூர்யா யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த காஸ்டியூம்ஸ் விற்கிற ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அவ்வளவு ட்ரைபல் காஸ்டியூம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க போல. அவ்வளோ அந்த காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் அந்த படத்துல வந்து ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, ஒவ்வொரு இனக்குழுவும் காட்டுதாங்க. அந்த இனக்குழுல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பாபி தியோல் இருக்க இனக்குழு வந்து முழு பைத்தியமா இருக்காங்க. சூர்யாவோட இனக்குழு வந்து அரை பைத்தியமா இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு குழுவுமே ஒவ்வொரு பைத்தியமா இருக்காங்க. அவங்களோட மேனரிசம் எல்லாமே பைத்தியம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிவா அந்த கதையை எழுதும் போது நாம் தமிழர் சீமான் பேச்செல்லாம் கேட்டு அந்த கதையை எழுதி அப்படியே கொண்டு வந்து டீராஜேந்திரத்தை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி இப்படி எல்லாத்தையும் கேட்டு ஒரு கதையை எழுதி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அப்படி ஒரு திரைக்கதை ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு வர்ற நீங்க எல்லாரும் ஒரு விஷயம், ஒரே ஒரு டயலாக் மட்டும் நீங்க வந்து பண்ணிட்டே கேட்டுட்டே உங்க காதுல ஒலிச்சிட்டே இருக்கும். அது என்னன்னா, இந்த வடிவேலே கத்துற மாதிரி படம் ஃபுல்லா வர்ற போற எல்லாருமே கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இல்ல என்னன்னு தெரியல. அப்புறம் கருணாஸ் வந்து இவ்வளவு நாள் காமெடி ஆக்டரா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச உண்மைக்குமே இந்த படத்துல அவர் இந்த படத்துல தான் காமெடி பண்ணிருக்காருன்னு சொல்லுவேன். சீரியஸா நடிக்காரு, நம்மளுக்கு காமெடியா தெரியுது. நட்டியோட காஸ்டியூம்ஸ், பரியேறும் பெருமாள்ல அந்த தாத்தா வந்து கடைசியில வராரு. அவரை நம்ம கேமியோ ரோல் காட்டி தலையை திருக்கி கொண்டுருந்தாரு. அந்த மாதிரி வித்தியாசமா பாகுபலி அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளுக்கு ஒட்டல். படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ்னா இது 3Dல எடுத்தது. ஏன்னா நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, யானைகள்லாம் ஒரு சீன்ஸ். ஆனா எல்லாமே குட்டி குட்டி குட்டியா தெரியுது. ஒரு சீன்ல சூர்யா வந்து அந்த குட்டி பையனை துரத்திட்டு போறாரு. அந்த சின்ன பையனோட சூர்யா குட்டையா தெரிகிறாரு, ரொம்ப சின்னதா தெரிகிறாரு. அதை பார்க்கும்போது இதுக்கு 3D கண்டிப்பா தேவையில்லை. 3D இல்லாம இருந்தாலும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும். எல்லாரும் ஆவும் கத்திட்டு ஏதோ நம்ம தமிழ்ல இருந்த உள்ளவங்க இதுக்கு முன்னோர்கள் இப்படிதான் இருந்தாங்களான் இருக்கு. இன்னொன்னு வந்து இதுல காட்டுற கிராமங்கள், பேரு, வருஷங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஒருத்தன் வந்து கரெக்டா சொல்லிட்டாலே அவன் IAS பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இதுல சொல்லும்படியான சிறப்பான கதை காஸ்டியூம்ஸ் ஓகே. வில்லன் வந்து தன்னை கொல்லணுங்கிறதுக்காகவே ஹீரோ வந்து நிறைய சான்சஸ் கொடுக்குற மாதிரி ஆயுதம் இல்லாம ஒரு பூஜைக்கு போவாங்க. ஒரு பொண்ணுங்க வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஒரு 15 பொண்ணுங்க வந்து தனியா நாங்க மூலிகை பறிக்கிட்டு ஒரு பனிக்காட்டுக்குள்ள போவாங்க. உடனே வில்லன் வந்தோம் அண்ணா வாங்கன்னா பாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு விஜய் ஃபேன் வந்து இது நம்ம அண்ணா இல்ல வேற அண்ணா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த காமெடி எல்லாம் இருந்தது. அவங்களே சேர்ந்து அவங்கள கொண்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதையோடல இருக்கு. இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன, கிளைமேக்ஸ்ல வந்து கார்கோ பிளைட் வெளியே வந்து கார்கோ பிளைன் போயிட்டு இருக்கு, பிளைட் வெளியே போயிட்டு இருக்கு. அதுல சூர்யா புடிச்சு தொங்கிட்டே போறாரு. சண்டை கிட்ட போட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி முடிச்சுட்டு கடைசியில எப்பண்டா முடியும் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற டைம்ல கங்குவா 2 அப்படின்னு சொல்லி ஒரு லீடு கொடுத்தாங்க. அப்ப என் பக்கத்துல உள்ள தாத்தா எந்திரிக்கவே இல்லை. தியேட்டர் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப அவர் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாரா இல்ல அங்கேயே உட்காந்துருக்காரான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த தாத்தாவை எழுப்பிட்டு வரேன். நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி.